நேரம் பேஷன்ஸ்னு இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளையன்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம், இல்லை பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, இல்லைன்னா குழந்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, அப்படின்னா மட்டும்தான் ஒரு மனநல மருத்துவரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மித்து எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்படி கிடையாது. மனநல மருத்துவத்திலையும் மூளை சம்பந்தமான நோய்கள் நிறைய இருக்கு. மன அழுத்தம், மனப்பதட்டம், மனச்சிதைவு நோய், ஓசிடி, ஸ்கிசோஃப்ரெனியா, இப்படின்னு நிறைய நோய்கள் இருக்கு. இந்த நோய்க்கூறுகளுக்கு ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு. அதுக்கு மூளையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய விதங்கள்ல காரணமா இருக்கு. அப்ப இது ஒரு மெடிக்கல் சயின்ஸ். இதுக்கு மாத்திரை மருந்துகள் நிறைய இடத்துல தேவைப்படும். மாத்திரை மருந்துகள், தெரப்பி, சில சமயம் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மின் அதிர்வு சிகிச்சை, இது எல்லாமே அறிவியல் பூர்வமா நிரூபணமான விஷயம். ஆனா மக்கள் என்ன நினைச்சிடுறாங்க, இந்த மாதிரி மூளை சம்பந்தமான நோய் அப்படின்னா ஒரு நரம்பு டாக்டர், நரம்பியல் நிபுணரையோ இல்ல நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர், நியூரோ சர்ஜனையோ போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி கிடையாது. இது சைக்கியாட்ரிஸ்ட் தான் பெட்டர் எக்யூப் டு ஹேண்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.